லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சிக்கல் இருக்கும். இப்போ மாநிலங்கள் அப்படி உத்தரவாதப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு செய்தி வருது, கர்நாடகாவில் பிரச்சனையா, தனியார் நிறுவனங்கள் வாங்க, ஆந்திராவுக்கு வாங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. இன்னொன்று, நம்மளால இடஒதுக்கீடையே அமல்படுத்துறதுல சிக்கல் இருக்கு. அரசமைப்பு சட்டம் ஒத்துக்கொண்ட இடஒதுக்கீடையே நம்மளால செய்ய முடியல. தனியார் நிறுவனங்கள்ல ஒதுக்கீடு அப்படின்னு அரசமைப்பு சட்டம் பார்வை சொன்னிச்சு, அதுவும் பண்ணல. அப்ப நீங்க ஜியாகிரபிக்கலா உள்ளூர் மக்களுக்கு மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்றது இன்னும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துன்றது ஒண்ணு. இன்னொன்று, ரியல் பிரச்சனையை விட்டுட்டு ஒவ்வொரு மாநிலங்களும் நாங்க எங்களை தற்காத்துக் கொள்கிறோம் அப்படின்னு போறது சிக்கலுக்கு தீர்வை தருமா, இல்ல பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குமா? இல்லை, உங்களுக்கு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கான மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு திட்டம் கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கான காரணத்தை வெறும் கர்நாடகாவோட நீங்கள் பார்த்துடக்கூடாது. சார் கனகராஜ் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேன் இந்தியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது. 10 ஆண்டுகாலமாக பாஜக இந்தியாவில் எந்த விதமான வேலை வாய்ப்பையும் உயர்த்துவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. தனியார் துறை உருவாவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல, தனியார் முதலீடுகள் வர்றதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல, அரசு துறை வேலைகளையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலை. அப்போது இது ஒரு பேன் இந்தியா பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு கர்நாடகாவில் ஒரு கிரைசிஸ் ஏற்படுகிறது. இப்போ இந்தியாவில் வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கான தார்மீக கடமை பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. அப்போது அந்த மாநிலத்தில் உள்ள அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரு கிரைசிஸ் ஏற்படுது. அந்த கிரைசிஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு மாநில அரசு இந்த மாதிரியான முடிவெடுப்பதற்கு தள்ளப்படுகிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா உங்களுக்கு கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 32 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அப்போது அதில் குறிப்பாக இதில் வரக்கூடியவங்க பெரும்பான்மையானவங்க வட இந்தியாவில தான் வராங்க. இன்றைக்கு 3வது பெரிய ஜிடிபியாக இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு வட இந்தியாவிலிருந்து படையெடுத்து வரக்கூடிய தொழிலாளர்களால அங்க இருக்கிற இளைஞர்கள் ஏதோ ஒரு வகையில கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இல்ல, இதை நம்ம ஒவ்வொரு மாநிலங்களிலும் சமூக அரசியல் பார்வையில பார்க்கிறப்ப அது அரசியலுக்கும் பயன்படுத்துறாங்க. உள்ளூர் வாசிகள் வெர்சஸ் புலம்பெயர்ந்தவர்கள் அரசியலுக்கும் பயன்படுத்தப்படுது, வாக்கு வங்கி அரசியலுக்கும். இன்னொன்னு சிக்கலாகவே இப்ப வேலை வாய்ப்பு அப்படின்னு நீங்க உள்ளூர் வாசி வெர்சஸ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோ அல்ல பிற மாநிலத்தவர்னு வைக்கிறது பிரச்சனை இன்னும் அதிகமா தானே ஆக்கும். அது எப்படி தீர்வை தரும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை ஏற்கனவே களத்துல இருக்குன்ற இந்த கான்ஃபிளிக்ட் ஏற்கனவே உருவாயிருச்சு. ஏற்கனவே களத்துல இருக்கீங்க. பெங்களூர்ல போனீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட 44 லட்சம் உங்களுக்கு இருக்கிறாங்க இளைஞர்கள் வேலை செய்யறாங்க. வட இந்தியால 96 லட்சத்துல 44 லட்சம் பேர் வட இந்திய தொழிலாளர்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கான்ஃபிளிக்ட் ஏற்கனவே ஏற்பட்டுடுச்சு பெங்களூர்ல. இப்ப நீங்க சொல்வது அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் இந்த வேலையை செய்ய ஆசைப்பட்டும் அமர்த்தப்படல, குறைவான சம்பளத்துக்காக வெளியில இருந்து கொண்டு வராங்க. இதுதான் சிக்கல்னு சொல்லலாம். அதுதான் கம்பெனிகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சீப் லேபர் தானே எல்லா கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஒரே கொள்கையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உள்ளூர்வாசிகளை விட வட இந்திய தொழிலாளர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது களத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கு. இப்போ என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷனை ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக நிறைய நிறுவனங்கள் உள்ள வந்திருப்பாங்க. அதன் மூலமாக இந்த வேலை வாய்ப்பை சரி செய்வதற்கான ஒரு வழிவகையை நம்ம செஞ்சிருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்க காங்கிரஸ் அரசு இருந்த சமயத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகளிருக்கான சுய உதவி குழுக்கள், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக பல மாநிலங்களில் இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் அவங்க மாநிலத்தை விட்டு வெளியே போறதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருந்தோம். இந்த மாதிரியான நீங்க மெஷர்ஸ் எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல யூபி இருந்தது. ஆனா பாஜக அரசும் அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மன்ரேகாவை தான் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே சிஸ்டம் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. புதுசா வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான எந்த திட்டமும் இப்ப சார் 2 இஷ்யூஸ் நடந்தது. முன்பு மகாராஷ்டிராவில் முழுக்க இனவாத அடிப்படையில் மக்களை பிரித்தாளுவது, அது கிரவுண்ட்ல அப்படி அந்த ஹீட் இருந்ததான்றது இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்றீங்க மக்கள்கிட்டே அந்த எண்ணம் இருக்கு, நம்ம வேலை வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டுருச்சு, அப்படி என்ன வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? அந்த கான்ஃபிளிக்ட் களத்துல இருக்கீங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கன்னடிகாவுக்கு அது அரசியல் ரீதியா இல்ல பொருளாதார வாழ்வாதார ரீதியா அந்த கான்ஃபிளிக்ட் இல்ல சமூக பொருளாதார ரீதியாக அந்த பிரச்சனை உருவாயிருக்கு நான் சொல்றேன். நீங்க பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி அழிப்பு, ஹிந்திக்கு எதிரான மனப்பான்மை உங்களுக்கு கர்நாடகாவில் மக்கள் மத்தியில உருவாயிருக்கு. நாளைக்கு கர்நாடகாவில் ஒரு வலதுசாரி நாம் தமிழர் மாதிரியான ஒரு வலதுசாரி கட்சி அங்க கர்நாடகாவில் உருவாவதை தடுப்பதற்கு இந்த மாதிரியான திட்டங்கள் ஒரு மடைமாற்றமாக இருக்கும்னா காங்கிரஸ் கட்சி அங்க பார்க்கிறது. தமிழ் தேசிய அரசியல் ஒரு அது நீங்க வலதுசாரி நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரும்பான்மைவாதத்தை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு அங்க ஏற்பட்டுட கூடாதுன்றதுக்கு தான் இந்த மாதிரியான மடைமாற்ற திட்டங்களை காங்கிரஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுது. நாங்க அதை வாபஸ் வாங்கிட்டோம், ஏன்னா சட்டத்துக்கே விரோதமானதுன்றதை நாங்க நம்புறோம்.
ஏன்னா இது சட்டத்துக்கு எதிரானது. எதிரானதுன்றதை நாங்கள் நம்புறோம். ஏன்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே உங்களுக்கு முதலாளித்துவமும் கம்யூனிசமும் இரண்டுமே என்ன சொல்லுதுன்னா லேபர்ஸ் ஹேவ் நோ பவுண்டரிஸ், இவர்களுக்கு எல்லைகளே கிடையாதுன்னு தான் நம்புது. மார்க்கெட் தான் முடிவு பண்ணுன்றது, சந்தை தான் முடிவு பண்ணுன்றது ஏதோ ஒரு வகையில் நம்ம கொண்டு வந்து தப்புங்கிறாரு. ஆமா தப்புன்றாரு அவர். இப்ப அரசியலமைப்பு இன்னைக்கு நம்ம வாபஸ் ஆன்மாவுக்கு எதிராக கொண்டு வந்துட்டோம் அட அப்படின்ற கடவுளே. 16 செக்ஷன் 3 அதுக்கு எதிராக நாங்க வந்துட்டோம்ன்றீங்க. இல்ல 21 26 இல்ல இன்னைக்கு நாங்க வாபஸ் வாங்கிருக்கோம். ஒரு திருத்தம் கர்நாடகா திரும்ப பெற்றதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 100% என்று சொன்னது, அதை இல்லாம உயர் பதவிகள் இருக்கு பாருங்க, அதுல இடஒதுக்கீடுன்னு சொன்னதான் அங்க பிரச்சனை. இப்ப நம்மளுடைய இஷ்யூ நீங்க சொல்வது சரியான காரணங்களோடு போனா சட்டம் ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமா இதுல ஒன்றும் தடையே இல்லை சார்ன்ற. இப்ப நீங்க இது பத்தி ரொம்ப டீப்பா நீங்க ரொம்ப ஆராய்ச்சியே தேவையில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. அதை ஏற்று தமிழக மக்கள் மேண்டேட் கொடுத்து திமுகவை ஆட்சி கொண்டு வந்தாங்க. சரி 3 வருஷம் ஆச்சு, ஏன் செய்யலன்னு கேட்குறோம். அதாவது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு எதுக்கு சொல்றாங்க? இங்க இல்லைன்னா வெளியில போய் பண்ணுன்றாங்க. இங்கேயே இருக்கும் பொழுது அதற்கான சூழலை உருவாக்குங்க, அப்படிதான் நம்ம சொல்றோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.